இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம வெற்றி வந்து வேணிக்கிட்ட போயிட்டு சாரி கேட்குறாரு. நேற்று நான் வேணுங்கனே வந்து சட்டையை கிழிக்கல, நான் தெரியாமல் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வேணியும் இல்லை இல்லை நீங்கள் எதுவும் நான் வந்து தப்பு பண்ணலை, நான் தான் வந்து நிறைய குடிச்சிட்டேன், நான் என் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி வேணியும் வந்து சொல்கிறாப்புல. அப்படி நெக்ஸ்ட் சீனில் ராஜனும் ரியாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரியா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா இன்வெஸ்டரையும் கூப்பிட்டு நான் ஒரு மீட்டிங் நடத்தணும், அந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக வந்து கிச்சன் காஸ்ட்லாம் வந்து நான் கம்மி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ராஜன் என்ன சொல்கிறான்னா, நீ சொல்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ரியா என்ன சொல்கிறா, நம்மளும் விளையாண்டு தான் பார்க்குவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்துல இருந்து சிரிச்ச முகமாக கிளம்புறா. அதை ராஜனும் பார்த்து ரசிக்கிறான். போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னா, செஃப் ஜானையும் கண்டிப்பாக வந்து மீட்டிங்கில் வந்து வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. நெக்ஸ்ட் சீனில் வெற்றியை வந்து காட்டுறாங்க. வெற்றி வந்து அந்த லியோ கெஸ்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொண்டு போயிட்டு ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டு லியோ என்ன சொல்கிறான்னா, என்னதான் வந்து ஃபுட்டு வந்து அவன் சமைச்ச மாதிரி இல்லை, அதாவது யாருன்னா செக்கா இருக்கார் இல்லையா, சிதம்பரம் சமைச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வந்து வெற்றி என்ன சொல்கிறாருன்னா, அப்போனா வந்து உங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கலைன்னா சொல்லுங்கள் சார், எங்ககிட்ட இன்னொரு வேறு ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனு கார்டை எடுத்து நீட்டும் போதே வந்து கரெக்டாக நம்ம நெடுமாறன் என்ட்ரி கொடுத்துறாரு. நெடுமாறன் என்ட்ரி கொடுத்தோன்னே வெற்றிக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அப்படியே ஆடி போய் நின்றுறாரு. நெடுமாறன் உள்ளே வந்தோடனே வெற்றி நிற்கிறத பார்த்து, ஃபுட்டு தான் சர்வ் பண்ணல, அப்புறம் என்ன இங்கே உனக்கு வேலை, வெளியில் போ அவுட் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இல்லையோ நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, இல்லை சார் ஒன்றும் இல்லை, ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து வெளியில் போகலான்னு போகும்போது அவன் மெனு கார்டு இருந்துச்சு இல்லையா, அதை தப்பி தவறி கீழே போட்டுடுறான். அதுக்கப்புறம் தான் வெற்றிக்கு வந்து ஞாபகமே வருது, ஐயோ ரூம்குள்ளே தான் நம்மளோட மெனு கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனவன் ரிட்டர்ன் வந்து இந்த ரூமுக்கு வெளியிலேயே வந்து அந்த ஓரமாக ஜன்னல் ஓரமாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான், எப்படியாவது அந்த மெனு கார்டை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து லியோ வந்து சொல்கிறான், நெடுமாறன்ட்ட நீ கொஞ்ச நேரம் ரூம்லேயே இருடா அப்படின்னு சொல்ல, நீ தாண்டா வேலை வெட்டி இல்லாமல் உங்க உட்காந்துருப்ப, தண்ணி அடிச்சிட்டு இருப்ப, நான் உட்கார முடியுமா, எனக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, கெஸ்ட்டுக்கெல்லாம் சமைக்கணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வெற்றி அந்த மெனு கார்டை நெடுமாறன் கண்ணில் படாத மாதிரி எடுத்துடுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாகுது, பார்க்குற நமக்கும் வந்து நிம்மதியாகுது. நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணால் கேன்டீனில் கட்டுறாங்க. ஐஷு, வேணி, அதுக்கப்புறம் வந்து பிரியா, அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்களே, அவங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. நாள் நடந்த பார்ட்டியில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க போல், அதனால பிரியா வந்து ஐஷு கிட்ட வந்து நம்பர் கேட்குறாங்க, நான் ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. பிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் கூடலாம் வந்து பழகணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை, ஆனால் விக்கி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வேணி என்ன சொல்கிறான்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு தான் அவன் வந்து ரூம் சர்வீஸில் இருப்பான், அதுக்கப்புறம் வந்து செஃப்பாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் வந்து அந்த அளவுக்குலாம் மோசமாக வந்து நினைக்கலங்க, அவன் செஃப் ஆகக்கூடாதுன்னெலாம், அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம், அவ்வளோதான், அதை தான் நான் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரியா வந்து இந்த நம்ம ஐஸ்வர்யாவை பார்த்து ஒரு மாதிரி லுக்கு வர்றா. எனக்கு தெரிஞ்சு பிரியாவை ஒரு வில்லியா காட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்குது. ஸோ போக போக தான் தெரியும் எந்த மாதிரி இவங்களோட கேரக்டர் வந்து காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ராஜன் வந்து நம்ம ஜான் இருக்கார் இல்லையா, செஃப் ஜானுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்வெஸ்டர் மீட்டிங் இருக்குது, கிச்சன் காஸ்ட்டை எப்படி கம்மி பண்ணுறதுங்கிறது தான் இந்த மீட்டிங்கு, ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீயும் அட்டென்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நெடுமாறன் சாரனும் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கணும், ஸோ நீ நெடுமாறன் சார்ட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி ஜான் கிட்ட வந்து ராஜன் சொல்கிறாரு. நம்ம ஜானும் என்ன பண்ணுறாருன்னா, நெடுமாறன் கூப்பிடலான்னு சொல்லிட்டு நெடுமாறன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம், கண்டிப்பாக வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம நெடுமாறனுக்கு செம்மையாக கோவம், மீட்டிங்னு சொன்னால் யாரா இந்த வேலையெல்லாம் இங்கே பண்ணுறது, கெஸ்ட்டுக்கெல்லாம் எப்படா சமைச்சு கொடுக்குறது, மீட்டிங்னு சொல்லி மீட்டிங்லேயே கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக டென்ஸ் ஆகிறான். இனிமேல் மீட்டிங்னு கூப்பிட்டா நெடுமாறனை கூப்பிடணும்னா யோசிக்கணும், அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் செய்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ண பாண்டியும் விக்கியும் காட்டுறாங்க. விக்கி வந்து என்ன சொல்கிறான்னா, நீ இந்த மாதிரி அன்னைக்கு என்னை பார்த்து சிரிச்சதானடா அப்படின்னு கேட்டோன்னே பாண்டிக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் வந்துடுது. சரி இவன்கிட்ட மாட்டினா நம்ம அவ்வளோதான்டா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். அவன் அங்கேருந்து எங்கே போகிறான்னா, நம்ம அந்த சீக்ரெட் கிச்சன் இருக்கு இல்லையா, அங்கே தான் போகிறான். அங்கே வந்து வெற்றி வந்து ஏதோ சிக்கன் சமைச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து பாண்டிக்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறான், எனக்கு ஒரு ஃபோன் கால் வருதுடா, கரெக்டாக 5 மினிட்ஸில் சிக்கன் ஆஃப் பண்ணிவிடு, இல்லைன்னா வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. பாண்டி சொன்னதை கவனிக்காமல் ரீல்ஸ் பார்த்துட்டு அந்த சிக்கனை ஃபுல்லாக கருக விட்டுறான். வந்தோடனே வெற்றிக்கு செம ஷாக்கு. என்ன சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளோ நாள் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம்டா, ஏன்டா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வெற்றி என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா சின்ன வயசில் இந்த சிக்கன் வச்சு உப்பு கண்டு போட்டு கொடுத்துருக்காரு, நம்மளும் அதே மாதிரி இந்த டிஷ்ஷை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறிக்கு போன சிக்கனை வச்சு ஏதோ ஒரு டிஷ்ஷை பண்ணுறாரு, அதுவும் சூப்பராக வந்துடுது. இந்த டிஷ்ஷை வந்து பாண்டிக்கிட்ட கொடுத்து பாண்டிக்கிட்ட போய் அந்த கெஸ்ட்டுக்கிட்ட வந்து கொடுத்துடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும் போது பாண்டியும் எடுத்துகிட்டு வரும்போது ஆப்போசிட்டில் விக்கி வந்து 2 லெவல் அந்த லியோ இருக்கார் இல்லையா, அவருக்கு கொடுக்கறதுக்காக ஒரு டிஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும் போதே நம்ம உத்தமன் குறுக்க வந்து பாண்டிக்கு ஒரு வேலை கொடுத்துறாரு, அதனால அந்த டிஷ்ஷை வந்து நீயே கொடுத்துருன்னு சொல்லிட்டு விக்கி கிட்ட வந்து கொடுத்துறாரு. வெற்றி செஞ்ச டிஷ்ஷு வந்து வேற ரூமுக்கு போக வேண்டியது, ஆனால் விக்கி வந்து வேணுங்கனே வந்து டிஷ்ஷை மாற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி செஞ்ச டிஷ்ஷை வந்து
லியோ இருக்கிறார் இல்லையா அவருக்கு போயிட்டு சர்வ் பண்ணிடுறாரு. பாண்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த டிஷ்ஷை வந்து எப்படியாவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்படியும் விக்கி வந்து ஏதாவது கோல்மார்க் பண்ணிடுவான் அவனுக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்தா அதே மாதிரி தான் டிஷ்ஷை வந்து மாற்றி கொடுத்துருக்கான். அது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கி எடுத்துட்டு வந்த ஃபுட்டு அப்படியே அந்த வண்டியிலேயே இருக்கு. இதனால பாண்டிக்கு நல்லா தெரிஞ்சிடுது இவன் வேணுங்கனே வந்து ஃபுட்டை வந்து மாற்றி கொடுத்துட்டான் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சீனில் அந்த லியோ வந்து ஃபுட்டை வந்து சாப்பிட்டு பார்க்குறான். ஓப்பன் பண்ணோடனே ஸ்மெல்லே அவனுக்கு வந்து ஒரு மாதிரி தெரியுது. நம்ம சிதம்பரம் பண்ண ஃபுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து அந்த டேஸ்ட் பண்ணோடனே பயங்கரமாக வந்து மெய் மறந்துடுறான். இது கண்டிப்பாக வந்து சிதம்பரம் பண்ண ஃபுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கான்ஃபிடென்ட் வந்து அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டு சிதம்பரம்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துட்டு இருக்கான். இதை பார்க்குற பாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே வெற்றிக்கு கால் பண்ணி போச்சு நம்ம அவ்வளோதான், நம்ம இன்னைக்கு வேலையை விட்டு தூக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பயந்துடுறான். அப்படியே வந்து அவனை தேடிக்கிட்டே கரெக்டாக வந்து கிச்சன் ஏரியாக்குள்ளே போகணும். ஜான் என்ன சொல்கிறான், இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம கரெக்டாக நெடுமாறன்னு வந்துடுறான். அப்போ லியோ வந்து சொல்கிறான், எங்கடா சீக்கா பண்ண டிஷ்ஷை நான் சாப்பிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அந்த மாதிரிலாம் யாரும் இங்கே இல்லடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த டிஷ்ஷை யார் உனக்கு சர்வ் பண்ணதுன்னு சொல்லிட்டு நானும் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்கிறாரு. இந்த பக்கம் வெற்றி பயங்கரமாக பயத்தோட ஐயோ மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பயந்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. வெற்றி தான் சமைச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறது நெடுமாறன் கண்டுபிடிப்பானா இல்லையா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் வந்து தெரிய போகுது. இதை வந்து ஆர்வமாக நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.